அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்களுக்கான முக்கியமான பதிவு தான். ஃபர்ஸ்ட் டைம் வரலட்சுமி விரதம் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவில் வரலட்சுமி நோன்பு பற்றி எப்படி பண்ணுறது, எந்தெந்த முறையில் பண்ணுறது, என்னைக்கு பண்ணுறது, வரலட்சுமி விரதத்தோட வரலாறு என்ன, வரலட்சுமி விரத நாள் அன்னைக்கு நம்மளால் பண்ண முடியலன்னா அடுத்து எப்போ பண்ணுறது, வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், எப்படி கலசம் வச்சு வழிபடுறது, கலசம் இல்லாமல் எப்படி வழிபடுறது, என்னென்ன பொருட்கள் வச்சு வழிபடுறது, விநாயகர் வழிபாடு, புனர் பூஜை, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி விரதம் என்பது வீட்டில் செல்வம் செழிக்க, வீட்டில் இருப்பவர்கள் ஆரோக்கியம் மேம்பட, வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திட கடைபிடிக்கப்படும் முக்கியமான விரத தினங்களில் ஒன்றாகும். வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் செல்வ வளம் மட்டும் அல்லாமல் மாங்கல்ய பலம், நல்ல கணவன், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், ஆயுள் பலம், குழந்தை பேறு, குடும்ப ஒற்றுமை என பல்வேறு நன்மைகள் வந்து சேரும். வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டு ஆடி 23 ஆகஸ்ட் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. நாம பல்வேறு சாஸ்திர சம்பிரதாயங்களை ஏன் பின்பற்றோன்னு தெரியாமையே கடைபிடிச்சிட்டு வரோம். நம் முன்னோர்கள் பின்பற்றிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடி பல முக்கியத்துவம் வாய்ந்த காரணங்கள் இருக்கும். அந்த வகையில் விரதங்கிறது நம் உடலை வருத்துவதால் ஏற்படும் நன்மை மட்டும் இல்லாமல் நம் மன மகிழ்ச்சி, மன நிறைவு தரக்கூடிய சில விஷயங்களும் அடங்கியதாக இருக்கு. அற்புதம் நிறைந்த வரலட்சுமி விரத மகிமையை விளக்க நிறைய புராண கதைகள் இருக்கு. நிறைய புராண கதைகள்ல வரலட்சுமி விரதத்தை பின்பற்றினால நிறைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஒரே ஒரு புராண கதை மட்டும் பார்க்கலாம். மகத நாட்டில் குஞ்சினாபுரம் என்ற ஊரில் சாருமதிங்கிற பெண் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. திருமணமான அந்த பெண் தனது கணவன், மாமனார், மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல கருதாமல் இறைவனாகவே கருதி அவங்களுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவளது மனமாண்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை அளித்தது. அவளோட அன்பான மனதை கண்டு மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்தாள். ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய லட்சுமி தேவி, என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் நிரந்தரமாக வசிப்பேன் என்று கூறியதுடன் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகளையும் சாருமதிக்கு எடுத்துரைச்சிருக்காங்க. அந்த மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் சிறப்பு மிகுந்த பணியையும் அவளிடமே லட்சுமி தேவி ஒப்படைச்சிருக்காங்க. சாருமதியும் தேவியின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடித்தாள். சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகள் பெற்றாள். அதை கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினர். இதன் காரணமாக வீடு மட்டுமல்ல, நாடும் சுபிக்ஷம் அடைந்தது. மகாலட்சுமி தேவியாரே தனக்காக இருக்க வேண்டிய விரத வழிமுறைகளை ஒரு சாதாரண பெண்ணின் கனவில் தோன்றி கூறியதால மற்ற விரதத்தை விட இந்த விரதம் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. வரலட்சுமி விரதம் யார் யார் கடைபிடிக்கலான்னு பார்க்கலாம். பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள், கன்னி பெண்கள்னு யாருனாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். முக்கியமாக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. திருமணமான பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும், குடும்பத்தின் சுபிக்ஷம், குழந்தைகளின் நலன், வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர, இல்லத்தில் செல்வம் கொளிக்க, வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திட மகாலட்சுமியின் அருளை வேண்டி விரதம் இருப்பாங்க. திருமணமாகாத பெண்கள் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் அமைவதற்கும் வரலட்சுமி விரதம் அன்று விரதம் இருந்து மகாலட்சுமி தேவியிடம் வேண்டிக் கொள்ளலாம். இந்த வரலட்சுமி தினத்தன்று பெண்களுக்கு உடம்புக்கு முடியல, வெளியூருக்கு சென்றுட்டோம் அப்படின்னாலும் இந்த வரலட்சுமி விரத நாளன்று பண்ண முடியலன்னா அடுத்து வர வெள்ளிக்கிழமையில பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நவராத்திரி பண்டிகை அப்போ வர ஒரு வெள்ளிக்கிழமையில பண்ணலாம். இவ்வாறு பண்ணும்போது வரலட்சுமி தினத்தன்று நம்ம பண்ண பலன் மாதிரியே நவராத்திரியில வர வெள்ளிக்கிழமையில பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். வரலட்சுமி விரதம் பொதுவாக மாமியாரிடமிருந்து மருமகளாலும் தாயிடமிருந்து மகளாலும் கடைபிடிக்கப்படுகிறது. இப்போதான் நாங்கள் முதல் முறை வரலட்சுமி விரதம் எடுக்க போகிறோம், எங்கள் மாமியாரும் அம்மாவும் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, நாங்கள் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம். வரலட்சுமி பூஜையை பொதுவாக 2 முறைகளில் வழிபடலாம். ஒன்று மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாம், மற்றொன்று கலசம் வச்சு வழிபடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரலட்சுமி பூஜை செய்கிறவங்க அம்மனின் திருவுருவம் படம் வைத்து வழிபடலாம். தொடர்ந்து பூஜை செய்யும் போது கலசம் வச்சு வழிபடுவது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வரலட்சுமி விரதத்தை முறையாக கலசம் அமைத்து வழிபடுவது எப்படின்னு பார்க்கலாம். நோம்பிற்கு முதல் நாளே வீடு நல்லா சுத்தம் பண்ணிட்டு கோலமிட்டு மாலை விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் கிழக்கு முகம் பார்த்து வரலட்சுமி வந்து அமர சிறு மண்டபமோ இல்லை விதானமோ அமைத்து அலங்கரிக்கணும். இப்படி பண்ண முடியாதவங்க மாவிலை கொத்து வச்சு தோரணம் மாதிரி கட்டியோ இல்லை பூ வச்சோ டெக்கரேட் பண்ணியோ அலங்கரிக்கலாம். அம்மன் அழைப்பு பற்றி பார்க்கலாம். சில பேர் வியாழக்கிழமை ஈவினிங் அழைப்பாங்க, சில பேர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அழைப்பாங்க. வியாழக்கிழமை அழைச்சாலோ வெள்ளிக்கிழமை அழைச்சாலோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மண்டபத்தில் மணப்பலகை வச்சு மஞ்சளால் பூசி அலங்காரம் பண்ணிட்டு அதில் கோலம் போட்டுட்டு எவர் சில்வர் தவிர பித்தளை, செம்பு, வெள்ளி இதில் ஆன உலோகத்தால் ஆன கலசத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக 2 வகையான கலசம் அமைப்பாங்க. ஒன்று தண்ணி நிரப்பி அமைப்பாங்க, இன்னொன்று அரிசி நிரப்பி வழிபடுவது. பெரும்பாலானவங்க அரிசி நிரப்பி வழிபடுறது தான் வழக்கம்.
கலசத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு கலசத்தில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அலங்கரிச்சுட்டு அந்த கலசத்தை சுற்றி மஞ்சள் தேய்த்த நூலை வச்சு சுற்றிக்கணும். அரிசி நிரப்பி வழிபடுறதா இருந்தால் 3/4 அளவுக்கு பச்சரிசி நிரப்பணும். தண்ணி நிரப்பி வழிபடுறதா இருந்தாலும் 3/4 அளவுக்கு தண்ணி நிரப்பிட்டு கூடவே பன்னீர் இருந்தால் சேர்த்திக்கலாம். கலசத்து உள்ள பச்சரிசியோட விராலி மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, காதோல கருகுமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், தங்கம் இல்லைன்னா வெள்ளி நாணயங்கள் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தங்கம் வெள்ளி பொருட்கள், எதுவுமே இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சாதாரண நாணயங்கள் போடலாம். போட்டதுக்கு அப்புறமா கலசத்தில் மாவிலை கொத்து வச்சு அது மேலே தேங்காய் வச்சு மூடிடலாம். தேங்காய் மேலே மஞ்சள் பூசி வழிபட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிற அம்மன் முகம் வாங்கி வச்சு வழிபடலாம். கலசம் அமைத்ததுக்கு அப்புறமா உங்களை விருப்பம் போல புடவை, நகை, மாலை வைத்து அம்மனின் உருவம் அமைத்து அலங்காரம் செய்து வழிபடலாம். மகாலட்சுமி எந்தெந்த பொருட்களில் எல்லாம் நிறைந்திருக்கின்றாலோ அந்தந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வழிபட வேண்டும். இதனால் நாம் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களின் பலனுக்கேற்ப அம்பிகை நமக்கு அருளை வழங்குவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்களான கோமதி சக்கரம், குஞ்சி மணி, தாமரை விதை, சோழி முத்து, விராலி மஞ்சள் இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு வழிபடுறது கூடுதல் சிறப்பு. வியாழக்கிழமை அம்மனை அழைத்தாலோ இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அழைத்தாலோ, கலசம் வச்சு வழிபட்டாலோ இல்லை படமாக வைத்து வழிபட்டாலோ, ஒரு மணப்பலகமையில வச்சு வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டி மகாலட்சுமி தேவியை மகிழ்ச்சியா நம்ம வீட்டில் எழுந்தருளுமாறு மனதார வேண்டிக் கொண்டு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்குரிய பாடலை பாடி வீட்டுக்குள் அழைத்து வரணும். வீட்டில் பூஜை செய்யும் இடத்துல நம்ம அமைச்சு வச்சிருக்கிற மண்டபத்தில் அம்மனை எழுந்தருள செய்து இருபுறமும் வாழை மரங்களால் தோரணம் அமைத்து அழகாக அலங்காரம் செய்யலாம். வியாழக்கிழமை ஈவினிங் அழைக்கிறவங்க வியாழக்கிழமை ஈவினிங் அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை காலையில பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை காலையில் தான் அழைக்க போகிறோங்கிறவங்க சீக்கிரமாக எழுந்து வெள்ளிக்கிழமை காலையில் கோலம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மன் அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பூஜையை தொடங்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியம் பூஜை தொடங்கினாலும் முதல்ல விநாயக பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜையை தொடங்குறது நம்மளோட மரபு. அதே போல தான் வரலட்சுமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் முதல்ல விநாயக பெருமானை வழிபட்டுட்டு அப்புறம் பூஜையை தொடங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாழை இலை இல்லை வெற்றிலையில் மஞ்சளோட கொஞ்சமாக தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் சேர்த்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையாருக்கு குங்குமம், அருகம்புல், வெற்றிலை பாக்கு, மலர்கள் தூவிட்டு தீப தூபம் காட்டி பின் ஒரு பழத்தை நெய்வேத்தியமாக வச்சுட்டு, அப்பா பிள்ளையாரப்பா இந்த வரலட்சுமி பூஜையை ஒன்றை வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். நீ தான் பூஜை நல்லபடியாக நடக்க எனக்கு துணை இருக்கணும்னு வேண்டிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். வரலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலட்சுமி தேவியை மனசில் நினச்சிட்டு எந்த நோக்கத்துக்காக நம்ம வழிபடுறோமோ அதை மனசில் நினச்சிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரோட பேர், நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செஞ்சுட்டு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததான் பூஜையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மகாலட்சுமியை முதல் நாள் வீட்டுக்கு அழைத்தாலும் வரலட்சுமி பூஜை என்று அழைத்தாலும் வீட்டுக்கு அழைத்தவுடன் வெண்பொங்கலை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். வரலட்சுமி பூஜை என்று நல்ல வாசனையான மலர்களால் அம்மனை அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம், பால் பாயசம், புளியோதரை, சுண்டல், கொழுக்கட்டைன்னு எது முடியுமோ அதை நைவேத்தியமாக படைத்தும் கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டம் 108 என எது தெரியுமோ அவற்றை படிக்கலாம். எதுவும் தெரியாதவங்க அபிராமி அந்தாதி படித்து அம்மனை வழிபடலாம். நைவேத்தியம் படைத்து வழிபட்ட பிறகு எனக்கு நீ கொடுத்திருக்கும் செல்வ நிலை இதுதான், இந்த நிலை உயரவும் இன்னும் வசதியா உன்னை வழிபடவும் மற்றவர்களுக்கு அன்னதானம் போன்ற தானங்கள் வழங்கவும் எனக்கு வசதியை கொடு என்று மகாலட்சுமியிடம் மன்றாடி வேண்டிக் கொள்ளலாம். பூஜை முடிஞ்ச பிறகு அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட மஞ்சள் நூல்ல 9 முடிச்சு போட்டு 2 பூக்கள் கட்டி கணவன் கையாலோ இல்ல வீட்டில் உள்ள பெரியவர்கள் கையாலோ இல்லைன்னா நமக்கு நாமே கட்டி கொள்ளலாம். இவ்வாறு பூஜையை நல்லபடியாக நிறைவு செய்ததுக்கு பிறகு வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. தாம்பலத்தில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தாலி சரடு, வாசனையுள்ள பூ, பிளவுஸ் பிட், கண்ணாடி, சீப்பு, கண்மை, பிரசாதம் என உங்களால் என்ன முடியுமோ அதை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கொடுக்கலாம். தாம்பலம் கொடுக்கும்போது கொடுக்குறவங்க கை மேலேயும் வாங்குறவங்களோட கை கீழேயும் இருக்கிற தாம்பலம் கொடுக்கணும். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வீட்டுக்கு வந்த சுமங்கலி பெண்களை ஏழை பணக்கார பெண்கள்னு பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தி தாம்பலம் கொடுக்கணும். மகாலட்சுமியே ஏழை பெண்ணிற்கு அவளின் தர்ம குணத்தை பார்த்து தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிய செய்த நாள்ங்கிறனால வரலட்சுமி விரதத்தன்னைக்கு தாம்பலம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது லட்சுமி தேவியை மகிழ்வித்து அவர்களது குடும்பத்தில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் நிலைக்க செய்யும். அடுத்ததான் புனர்பூஜை பற்றி பார்க்கலாம்.
புனர் பூஜையை வியாழக்கிழமை சாயந்தரமே அம்மனை அழைத்தவங்க வியாழன் வெள்ளி சனின்னு 3 நாள் கணக்காக சனிக்கிழமை காலையில் புனர் பூஜை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை காலையில் அழைத்தவங்க வெள்ளி சனி ஞாயிறுன்னு ஞாயிற்றுக்கிழமையில புனர் பூஜை பண்ணலாம். இல்லை நாங்கள் ஒரு நாள் தான் பூஜை பண்ண போகிறோங்கிறவங்க வெள்ளிக்கிழமை நைட்டே புனர் பூஜை பண்ணலாம். இல்லை எங்களால் அன்னைக்கு நைட்டு புனர் பூஜை பண்ண முடியாது, நாங்கள் ஒரு நாள் தான் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அழைச்சிருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு அம்மனை வடக்கு பக்கம் பார்த்து நகற்றி வச்சுட்டு அடுத்து எப்போ வேணாலும் நீங்க புனர் பூஜை பண்ணிக்கலாம். புனர் பூஜை என்பது மகாலட்சுமியை எழுந்தருள செய்த கலசத்தை அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டில் இருக்கிற சமையல் அறையில அரிசி வைக்கிற பாத்திரத்துல வைத்து மகாலட்சுமி தாயே என்றென்றும் எங்க வீட்டில் நீங்க அஷ்டலட்சுமியின் வடிவா எழுந்தருளி எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும், சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கணும்னு வேண்டிக்கணும். பிறகு கலசத்தில் இருக்க அலங்காரத்தை கழிச்சிட்டு கலசத்தில் நீங்கள் நீர் ஊற்றி பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நீரை பூஜை அறை சமையல் அறைன்னு எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டுட்டு வீட்டில் இருக்கிற துளசி செடியில் ஊற்றிடுங்க. இது குடும்ப உறுப்பினர்களுக்கு நேர்மறை எண்ணத்தை கொடுக்கும், வீட்லேயும் நேர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு உதவி செய்யும். கலசத்தில் அரிசி நிரப்பி நீங்கள் பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அரிசியை அம்மனுக்கு பொங்கல் செஞ்சு நைவேத்தியமாக படைக்கலாம். அதிகமாக இருந்தால் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ பச்சனைகள் செய்வதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஜாதிக்காய் எல்லாம் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். தேங்காயை சமையலுக்கு இனிப்பு வகைகள் செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம். காரமும் நான்வெஜ்ஜும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கலசத்தில் சேர்த்த எலுமிச்சை காதோல கருகமணி இதெல்லாம் பூஜை அறை குப்பையில் சேர்த்துடலாம். இந்த காணொலியில் வரலட்சுமி பூஜை பற்றின முழு பதிவையும் பார்த்தாச்சு. இதே முறையில் நீங்களும் வரலட்சுமி நோன்பு எடுத்து உங்கள் குடும்பமும் நீங்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.